அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு அப்டேட்னு சொல்லலாம். பிகாஸ் இது வரைக்கும் இந்த ஒரு காம்பினேஷனில் நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை பல வருடங்களாக. ஸோ மறுபடியும் இவங்க ரெண்டு பெரிய ஹீரோஸ் வந்து ஒன்று சேர்றாங்க. எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. இதே ஒரு பெரிய நியூஸ் ஸ்டாண்ட். இதை தாண்டி இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போகிறது பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம், யார் எடுக்க போகிறா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம நெல்சன் இந்த படத்தை வந்து எடுக்கிறாரு. அண்ட் அனிருத்தோட மியூசிக். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூனே சொல்லலாம். இந்த ஒரு க்ரூவே வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்குன்றது எல்லாரும் தெரியும். பிகாஸ் இட்ஸ் நெல்சன் பேக் அகெயின் ஆஃப்டர் ஜெயிலர். அண்ட் ஜெயிலர் 2வும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு படமும் சேர்ந்து பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை வாங்கியிருக்க ரெட் ஜாயிண்ட் ஆஸ் யூஷுவல். நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலாபிங் வந்து பார்க்கும்போது ஸோ ஐம் ரியல் எக்ஸைட்டட். 6 hours ago இதை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கே டைமுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது பிகாஸ் அந்த டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்ன்றதை இதை பார்த்ததுக்கப்புறம் பேசலாம். அண்ட் ஐம் ரியல் எக்ஸைட்டட் பிகாஸ் எனக்கு பிடிச்ச ஹீரோ கமல்ஹாசன் சார் இதில் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து ரஜினி சாரும் இருக்கார். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி நான் வந்து ஒரு குட்டி விஷயத்தை சொல்லிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குல்ல, அந்த பெல் பண்ணி அழுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு எல்லா டைம்லையும் என்ன வீடியோஸ் வந்து எப்போ அப்லோட் பண்ணால் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் பதிவிட மறந்துடாங்க கீழே கமெண்ட் பாக்ஸில். இந்த ஒரு நாட்டை சொல்லி இந்த வீடியோவில் போகலாமா? ஸோ ஆரம்பிக்கலாம் வாங்க. 3, 2, 1 வாங்க. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டில் ஏதாவது தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, கரகர பிரியாலே போய்டும். போய் சொல்கிற தொண்டை வரும். இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 finger டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதே ஃபாலோ பண்ணுவோம். போஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணி சம்திங் பஸ். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். கேட்கவே இல்லை. இதெல்லாம் எப்போ நடந்ததில்லை. அவங்க பாருங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். ஒரு விண்டேஜ் வைப்பை தாரா இருக்காரு. அது இதோட மியூசிக்ல பாட்டு நல்லா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் எப்பங்க நடக்கும்? நாளை சத்தியம் எதிர்பார்க்கும். இவ்வளோ தூரம் தமிழ் சினிமாவில் படம் வரப்போகுது. அண்ட் 2 பேரும் ஃப்ரேமில் பார்க்கணும். ராஜீவ் மேனன் டிஓபி. அதான் சார் பீத்தோனும் ஒரு பப்பி லகிரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ?
கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? எதிர்பார்த்து ஒரு படி மேலே ராஜா ராஜா. அண்ட் அந்த பாட்டை பாடுறது சிந்து, லிரிக்ஸ் பை பப்ளு. அன்றதோட மியூசிக் இதில் வந்து ஹைலைட்டாக நான் பார்த்தது என்னென்னா, எனக்கு வேறு எதுவுமே இல்லை, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியா, பேன் இந்தியன் ஹீரோஸ் எங்க 2 பேருமே இவ்வளோ படங்கள் நடிச்சுட்டு, ஓ மை காட். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த ஒரு ப்ரோமோலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நான் ஐ மீன் எவ்வளோ பேர் இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்றது தெரியல. இந்த படம் தியேட்டரில் எவ்வளோ பேர் ரசிக்க போகிறாங்கன்றது எனக்கு ஒரு அன்பிலீவபிள் கவுண்ட். எனக்கு அதை பார்க்கும்போது, இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 2 பேருடைய அந்த ஸ்டைல், அந்த காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஆரம்பத்தில் அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிச்சது அவருக்கும் பிடிக்கல ரஜினி சாருக்கு. ஸோ அந்த ஒரு ஆரம்பத்தில் நல்ல ஒரு டேக் ஆஃப் இந்த ஒரு கிளிம்ஸிலே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்பாக தந்திருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து காமெடியும் கலந்த ஒரு படமாக அது இருக்க போகுது ஃபார் ஷுவர். அண்ட் இதில் ஹீரோ யாருன்னு 2 பேரும் கேட்கும்போது ரஜினி சார் சொல்லுங்க ஜின்னு சொல்லார்ல, இதில் வந்து 2 பேருமே ஹீரோ தான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கதை இதில் இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா இதெல்லாம் சொல்ல போனாங்க, இப்போ நான் வந்து மலையாளத்தை பார்த்துருக்கோம், நம்ம வந்து மம்முட்டியோ மோகன்லால் அவங்களோ இப்போ ரீசெண்டாக நினைக்கிறேன் பேட்ரியாட்ன்ற படத்தில் கூட அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க ஹிந்தியில், இதுலேயோ வாட் எவர் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்தந்த ஹீரோஸ். பட் இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பாங்கன்னு யாரும் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் எனக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு என்னென்னா, நெல்சன் சரியாக பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் எவ்வளோ எதிர்பார்ப்பை தாண்டி இது எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக இருக்க போகுது, எத்தனை பேர் இதை பார்க்க போகிறாங்க. அதுவும் சும்மா ரசிகர்கள் இல்லை, கமல் சார் ஒரு பக்கம், ரஜினி சார் ஒரு பக்கம், 2 சைடு இருக்க ரசிகர்கள் ஒரு பட்டாலுமே இருக்குது. இவ்வளோ பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா இருந்தால் எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி லைனை வந்து கரெக்டாக கொண்டு போகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்னு எப்படியும் குறைன்றது இருக்காது. பிகாஸ் நாங்கள் வந்து அனிருத்தோட காம்போல இது வந்து இவங்களுக்கு தெரியும், எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் எப்படி அவங்க பண்ணுவாங்கன்றதை தாண்டி இந்த படத்துக்கு எப்படி அவர் கொடுக்க போகிறார். பிகாஸ் இந்த பாட்டோட பேர் ஆஜா ராஜா, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு பபிலுன்ற ஒரு லிரிசிஸ்ட். அண்ட் வோக்கல்ஸ் வந்து சிண்டு, யாருக்குமே தெரியாது, எல்லாம் ஹைசன்பர்க் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்த ஒரு டைமில் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்த இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கிளாஸாக, ரொம்ப அந்த கிளாஸ் மாஸ் வேக் எல்லாமே இருந்தாலும் முகத்தில் எந்த ஒரு அந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு சிரிப்பு கூட இல்லை, ரொம்ப சீரியஸாக பண்ணுற மாதிரி ஒரு காமெடி இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஆரம்பத்துலேயே அனிருத் வந்து கோகில பிரியாவா சண்முக பிரியாவான்னு கேட்கும்போது ராகவன் கரக பிரியா அதிலே பேரில், பிகாஸ் தொண்டை கட்டி போயிருக்குன்னு சொல்கிறதும். இன்னொரு பக்கம் நெல்சனுக்கு பின்னாடி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கான்ற ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் காட் ஃபாதர்ன்னு இருக்குது. அது எதை டிபிக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம். அது இதுக்கிட்ட இப்போ மைண்டுக்கு சீக்கிரம் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேன். அப்படியே உங்களுக்கு இதை தெரிஞ்ச கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க அது என்னத்துக்கு இருக்குன்னு. பிகாஸ் அவர் அதுக்கு 2க்கு இடையில இருக்காரதான் ஒரு விஷயம் அதில் இருக்கும். அதான் இந்த மாதிரியெல்லாம் போட்டால் தானே மக்கள் பேசிப்பாங்க, இப்போ இது இருக்குது, இதை வச்சு நாங்கள் பேசி கொண்டு போகலாம், பல கதைகளை கட்டி இது ஒரு படத்துக்கான ஒரு இது தான் எல்லாமே. ஸோ அவனுக்கு என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கான காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எல்லாம் எக்ஸ்பென்சிவான ஸ்டஃப், ரொம்ப அந்த ஒரு என்னமோ தெரியலை, நான் எதிர்பார்த்த தினமும் இங்கே வந்து நடக்கிறது இடமோ. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த இடமா இருக்கட்டும், அந்த லாஸ்ட்டில் அந்த காரை எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், அண்ட் உள்ளே வந்து அனிருத்தும் நெல்சன் வந்து உள்ள ஒரு காமெடி ஒரு விஷயம் அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. ஒரு பார்க்கறதுக்கு அதான் சொல்கிறேன்ல, மக்களுக்கு எது பிடிக்குமோ அது இவங்களுக்கு தெரியுங்க, தெரிஞ்சதான் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ப்ரேஸ் பண்ணி சொல்லாமல் லைக் ப்ரேஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு வந்து நான் இல்லை. அது ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது இவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்கவும் ஒரு நல்ல ஒரு இதோட தந்துச்சுன்றது உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி எக்ஸைட்டடாக இருக்கீங்களான்றது கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா கமல் ரஜினி காம்போ வந்து நான் ஏன் இதை பற்றி ரொம்ப கமல் ரஜினி சாரோடைய ரீயூனியன்றது ஏன் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை நான் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் சினிமாவுக்கு இப்போ இருக்க படங்கள் வந்து எந்த ஒரு ஒரு என்ன சொல்ற நல்ல கதை, நல்ல ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு இப்போ பெருசாக படங்கள் வரலை. ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்தாலும் பெரிய ஒரு கிரிட்டிசிசம் தான் எதிர்கொண்டுச்சு. ஸோ அதனால
இனி வரப்போகிற படங்களாச்சும் அட்லீஸ்ட் தமிழ் சினிமாவில் பெருசாக இருக்கணுமா இருந்தால் அதுக்கு இவங்க ஒரு அதான் எங்கே ஆரம்பித்து வச்சாங்களோ இவங்கெல்லாம் ஆரம்ப கட்டத்துலேருந்து தமிழ் சினிமாவை வளர்த்து கொண்டு வந்தவங்க தான் இந்த 2 நடிகர்களும். ஸோ இவங்களே வந்து இப்போ இருக்க எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அதான் ஒரு மைல்கல்லை தொட்டு அவங்களுக்கு ஒரு இதை செட் பண்ணுறாங்களா இருந்தால் ஸோ தேர் ரோல் இன் த ஹோல் இண்டஸ்ட்ரிங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ரியல் ஓவர்வெல்ம்ட் அண்ட் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. அதுதான் நான் சொல்ல வந்ததுக்கான மெயின் ரீசன். இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க. ஆல் தி கமல் அண்ட் ரஜினி ரசிகர்கள் மற்றும் நம்ம ராக்கிங் ஸ்டார் அனிருத் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நெல்சனுடைய ரசிகர்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க. அண்ட் லைக்காக பண்ணிடுங்க அந்த வீடியோவை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ என் பண்ண முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் கிடைக்கும். பிகாஸ் நான் இருக்க கண்ட்ரிக்கும் நீங்கள் எல்லாம் ஊரில் இருக்க கண்ட்ரிக்கும் லைக் அந்த ஏரியாவுக்கும் வந்து லைக் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் போடுற டைம் மேபி நைட்டாக இருக்கலாம், அங்கே வந்து மிட் மார்னிங்காக இருக்கலாம். ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்திக்கிட்டு இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை சொன்னேன். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லைங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு புதிய ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். உங்கள் ஹரிஹரன். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.